ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 24,414 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து நமக்கு இன்னைக்கு க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸில் ஸோ நம்மளோட சப்போர்ட் லெவல் வந்து இன்னுமே நல்லாவே மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ 24,197 அப்படின்ற சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு இன்னும் ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது இன்னும் நமக்கு வந்து பிரேக் பண்ணல. ஸோ அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸும் பார்த்தோம். நமக்கு நெக்ஸ்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து அகைன் நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி 24,786. ஓகேவா? ஸோ இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் டு இந்த ஒரு சப்போர்ட்டுக்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஓப்பனிங் ப்ரைஸே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் கிட்ட தான் ஓப்பன் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் டச் பண்ணல சப்போர்ட் லெவலை. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாகவே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் டேஸில் ஈதர் ஆர் சைடில் நமக்கு வந்து நிஃப்டி வந்து எதுவும் பிரேக் அவுட் கொடுக்குதா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் எந்த டைரக்ஷனில் மார்க்கெட் போக சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ டாப் கெய்னிங்ல இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் இருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு டாப் கெய்னிங்ல வந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. இப்போ வாங்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் நமக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்ல வந்திருக்கு. ஸோ இந்த 674 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் இருக்கு. அது போக 688 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நமக்கு ஜோன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து சின்னதாக ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லா ஆக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துலயும் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் செல்லிங் நடந்திருக்கு. இந்த இடத்துலயும் செல்லிங் நடந்திருக்கு. பட் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு இதை விட இது வந்து ஹைட் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு அப்சைட்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து அப்கமிங் டேஸ்ல பிரேக் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ஓகேவா? பிரேக் பண்ணாலும் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸா டார்கெட் வந்து நம்ம டார்கெட் வச்சு நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ண இந்த 723 அப்படின்ற ஒரு பிரைஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு லெவலையும் தாண்டி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுற வரை நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதாவது இன் கேஸ் நமக்கு இன்னும் 1 or 2 டேஸ்ல நமக்கு இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து கண்டினியூஸா ஃபார்ம் ஆகி இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு இல்லையா? ஸோ RZ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணி இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆனாலுமே நம்ம என்ன பண்ண வேணாம் அப்படின்னா என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட் இமீடியட்டா இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலா RL நம்ம மார்க் பண்ணிப்போம் 723. ஓகேவா? ஸோ இந்த ஒரு பிரைஸ்ல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. அதையும் தாண்டி செப்பரேட்டா கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு மூவிங் ஆவரேஜஸ்லயுமே 50 டேவும் சரி 20 டே மூவிங் ஆவரேஜும் சரி. ஸோ ரெண்டு மூவிங் ஆவரேஜஸ்லயும் நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ப்ரீவியஸ் ஹைஸ் வந்து கண்டினியூஸா இருக்கு. இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹை இருக்கு. ஸோ இதுதான் அதுக்கப்புறம் இது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு லெவல் அதுக்கப்புறம் இந்த ஒரு லெவல்னு நமக்கு கண்டினியூஸா அடுத்தடுத்து டார்கெட் செட் பண்றதுக்கு நிறைய லெவல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இன்னும் ஒரு 3 டேஸ் கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஜியோ ஃபினான்ஸ் இருக்கு. ஸோ ஜியோ ஃபினான்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ இன்னுமே ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து ஹிட் பண்ணல. ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் இன்னைக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஓவராலா பார்க்குறப்ப நமக்கு இந்த ஒரு சப்போர்ட் லெவலா இருந்துட்டு இருந்தது. ஸோ சப்போர்ட் லெவலில் தான் இன்னுமே கேண்டில்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து நமக்கு இன்னும் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகாததுனால நம்ம வந்து இன்னுமே ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் என்னோட வீடியோஸ் ஃபுல்லாகவே. இது யாரும் ஒரு ட்ரேடிங்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்க வேணா. உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்க் லெவலில் நீங்கள் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான். அப்கமிங் டேஸில் இந்த 280 அப்படின்ற ஒரு ப்ரைஸை ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம். மேபி இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போதைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவலை ஹிட் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போயிருக்கு. பட் ஹிட் பண்ணல. நமக்கு அகைன் நம்மளுக்கு இந்த என்ட்ரி ப்ரைஸ்க்கு மேலே வந்து நமக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால அப்கமிங் டேஸில் நமக்கு மறுபடியும் இந்த 280 ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஹோல்டு பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா நிறைய நல்ல ஒரு அடுத்தடுத்து நமக்கு இமீடியட் நல்ல ஒரு டார்கெட்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம தாராளமாக வச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்கு. எஸ், பஜாஜ் ஃபைனான்ஸுமே நமக்கு சப்போர்ட் லெவலுக்கு மேலே தான் இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் நமக்கு இமீடியட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 9,246 இருக்கு. ஸோ நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம். பட் எடுத்தாலும் ஷார்ட் டேர்ம்ல நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு வந்து டார்கெட் இருக்கு. ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து அகைன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. பட் பர்சன்டேஜ் வைஸ் வந்து பெரிய ஒரு
நம்பர் கிடையாது. ஸோ நம்மளோட இந்த ஒரு கடைசி சப்போர்ட் லெவலான இந்த 617 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 636 ருபீஸ். ஸோ நெக்ஸ்ட் இமீடியட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து இந்த 654 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை இந்த இடத்துலயே சின்னதாக நமக்கு வந்து கன்சல்டேட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் பிரேக் அவுட்டும் நடக்கலாம். பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு சப்போர்ட் லெவல் அடுத்து இருக்கு, ஒரி பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ஸோ நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம். ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட சின்ன குவான்டிட்டி ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஆவரேஜும் சரி, நியூ என்ட்ரிஸும் சரி, இன்னும் ஒரு 2-3 சேனல் வந்து ஃபார்ம் ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட் இட்டர்னல் இருக்கு, ஜொமேட்டோ. ஜொமேட்டோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 240 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இருக்கு நமக்கு இன்னுமே. அதை வந்து பிரேக் பண்ணலை. நம்மளுக்கு மல்டிபிள் டைம்ஸ் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து கண்டினியூஸாக நமக்கு நல்லாவே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வர வர சின்னதாக ஒரு செல்லிங் கேண்டில் வந்து நம்மளால கண்டினியூஸாக பார்க்க முடியுது. பட் மூவிங் ஆவரேஜஸ் படி பார்க்குறப்போ நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வர மாதிரி தெரியுது. அப்கமிங் டேஸில் இந்த 240 தாண்டி கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லெவலை தாண்டி கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ரீவியஸ் கைஸ் இருக்கு. நம்ம அதை கூட டார்கெட்டாக வச்சுட்டு தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இட்டர்னல். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த அளவுக்கு அவ்வளோதான். ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல நம்ம பார்ப்போம். டாப்ல நமக்கு இன்னைக்கு மதர்சன் இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு. சாரி, மதர்சன் 142 அப்படின்ற ஒரு ப்ரைஸ்ல வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகியிருக்கு. ஓவராலாக பார்க்குறப்ப இந்த ஹையை தாண்டி இருக்கு. ஸோ தாண்டி தான் கேண்டில் க்ளோஸ் வந்து வச்சிருக்கு. பட் இது வந்து முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடியும் க்ளோஸ் வைக்க ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகியிருக்கு. இதுக்கப்புறமும் நமக்கு வந்து ஒரு க்ளோஸ் அண்ட் ஃபெயில் நடந்திருக்கு. க்ளோஸ் அண்ட் சக்ஸஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகியிருக்கு அப்படின்னா நமக்கு இந்த ஒரு சப்போர்ட் லெவலுக்கு கீழே, சாரி ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே நமக்கு வந்து என்ன ஆகியிருக்கு, ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ அகைன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமாக இந்த எல்லா கேண்டில்ஸையும் நல்லா எங்கல்ஃப் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு கிரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் டேஸில். ஸோ இது வந்து பிரேக் அவுட் கிடையாது. ஸோ இந்த இடத்த தாண்டி தான் கேண்டில் தான் க்ளோஸ் வச்சிருச்சுல. அப்போ இது வந்து பிரேக் அவுட்டான்னு கேட்டால் நோ, இது வந்து பிரேக் அவுட் கிடையாது. நம்ம வந்து இன்னுமே கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணணும். ஏன்னா இதுவே ஒரு சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்குது இன்னைக்கான க்ளோஸ் ப்ரைஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மதர்சன் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கு நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம். வச்சிருக்கவங்க ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சோலாஃபின் இருக்கு. சோலாஃபின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இந்த 1584 அப்படின்ற ப்ரைஸை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தோம். அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இந்த ஒரு லெவல் மூவ் பண்ணும் அப்படின்றத. இன்னைக்கான கேண்டில் வந்து அதை அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்கு நமக்கு. அப்கமிங் டேஸில் என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு இந்த 1647 அப்படின்ற ஒரு ப்ரைஸை ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ அதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இமீடியட்டாக மேஜராக நமக்கு இருக்கிற சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1479 கிட்ட இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு லெவல் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பிஎஃப்சி இருக்கு 2.something%. பவர்ஃபின் ஓவராலா நமக்கு சைட்வேஸ்ல தான் இருக்கு. சின்னதா நமக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு ப்ரைஸ் வந்து சைட்வேஸ்ல இருக்கு. அவாய்ட் பண்ணிடலாம் இப்போதைக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம். ஸோ டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 7197 ருபீஸ் இருக்கு. ஒன் டே ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு -301 ருபீஸ் இருக்கு. அதாவது நேற்று நடந்த ட்ரேடிங் செஷனுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் இது. ஓகேவா? ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோல 2 ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்டேட்டஸ் வந்து இதுதான். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா வேற எதுவும் டாபிக்ஸ்ல வீடியோ வேணும்னா நீங்க தாராளமாக கமெண்ட்ல கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்றேன்.